விமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோசேபாத். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்த போது இஸ்ரவேலர்கள் பெருக பெருக அந்த தேசத்தில் அந்த காலத்தில் ராஜாவாக இருந்த பார்வோனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இஸ்ரவேலர்கள் இப்படி பெருக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எகிப்தியர்களை கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய ராஜ்யம் தான் இனி இங்க நடக்கும் அப்படின்னு பார்வோனுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. உடனே பார்வோன் ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. இஸ்ரவேலர்களுக்குள்ள பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போய் நைல் நதியில எரிந்து விடணும் அப்படின்னு. இந்த சமயத்துலதான் யோசேபாத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இஸ்ரவேல பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. எல்லாரும் ராஜாவுக்கு பயந்து குழந்தைகளை கொண்டு போய் நதியில வீசினாங்க. ஆனா யோசேபாத் மட்டும் 3 மாசம் வரைக்கும் குழந்தைய யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சு பத்திரமா பாதுகாத்தாங்க. 3 மாசத்துக்கு அப்புறமா இனி ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு ஒரு நாணர் பெட்டியை செஞ்சு குழந்தைய அந்த பெட்டிக்குள்ள வச்சு நதி வழியா அனுப்பி விட்டுட்டு ஒரு ஓரமா நின்னு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க. இந்த நாணர் பெட்டியும் கரெக்டா ராஜா பார்வோனுடைய மகள் கண்ணுக்கு அகப்படுது. அந்த பெட்டிக்குள்ள இருந்த பிள்ளைய பார்த்த உடனே பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளை மேல் இரக்கமுற்று இதுடைய எபிரேய பிள்ளைதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த மோசேயின் தமக்கை மிரியாம் ஓடி வந்து இந்த பார்வோனின் குமாரத்தி கிட்ட, இந்த பிள்ளைய நீங்க வளர்க்கறதுக்காக எபிரேய பெண்கள்ல பால் கொடுக்கும் ஒரு பெண்ணை நான் அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டு ஓடி போய் யோசபாத்தையே அழைச்சிட்டு வராங்க. இப்போ இந்த குழந்தை பார்வோன் ராஜாவுடைய அரண்மனையில அவங்க மகளுடைய பாதுகாப்புல ரொம்ப அழகா பத்திரமா யோசேபாத்தை ஒரு வாடகத்தாய் மாதிரி இருந்து அழகா வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைதான் மோசே. யோசேபாத் புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்ததுனால யார் தன்னுடைய மகனை கொலை செய்யணும்னு கட்டளை பிறப்பித்தாரோ அவருடைய அரண்மனையிலேயே ராஜகுமாரனை போல தன்னுடைய மகன் வளர்ந்து வரத யோசேபாத்தால பார்க்க முடிஞ்சது. யோசேபாத் புத்தியுள்ள ஸ்திரீ மட்டுமா? கண்டிப்பா இல்ல. அவங்க தேவ விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயாவும் கண்டிப்பா இருந்திருக்கணும். விசுவாசம் இருந்ததுனால தான் தன்னுடைய குழந்தைய அவ்வளோ தைரியமா நாணர் பெட்டியில வச்சு ஆற்றுல அனுப்பிவிட்டாங்க. எல்லாரும் செஞ்ச மாதிரி குழந்தைய கொண்டு போய் ஆற்றுல வீசி இருந்தா மோசேன்னு ஒருத்தர் இல்லாமலே போயிருப்பாரு இல்லையா? இதே போல நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல எல்லாரும் செய்வது போல செய்யாம யோசேபாத் எப்படி புத்தியுள்ள விசுவாசம் உள்ள ஸ்திரீயா இருந்து தன்னுடைய மகனை அரண்மனையில வளர்த்தெடுத்தாங்களோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா நீங்க மாறணும், நீங்க வாழணும்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.